ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம் சஜ்ஜன் நமுச்சி பரிபந்தி பிரணயினி நிசர்க பிரேங்கோல குரல குல காலாயி சபலே நகச்சாயா துக்தோ ததி பயசிதே வைத்ருமருச்சாம் பிரச்சாரம் காமாக்ஷி பிரச்சுரயதி பாதாப்ஜ சுஷமா. இந்த ஷபலேன்னு வரும், சானுவல ஷபலே, அகி ஷபலே செகண்ட்ல. ரைட் ரைட் ஓகே. ஸோ நமுச்சி பரிபந்தி பிரணயினி, இது ஒரு சேர்த்து ஒரு ஃப்ரேஸு. நமுச்சி ஒரு அசுரன் இல்லையா, நமுச்சின்னு ஒரு அசுரன். பரிபந்தி, பரிபந்தின்னா எதிரி. அப்போ நமுச்சியோட எதிரி யார்? நமுச்சியை கொண்டவன் இந்திரன். ஸோ இந்திரனுடைய பிரணயினி, இந்திரனுக்கு பிடித்தமானவள், அவனுடைய மனைவி இந்திராணின்னு அர்த்தம். நமுச்சி பரிபந்தி பிரணயினின்னா இந்திராணி. ஸோ சஜ்ஜன் நமஸ்யா, அதாவது நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காவோ யார்? தேவியோட பாதத்தில் அவளுடைய தலை விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுறது தேவியோட பாதத்தில். நிசர்க பிரேங்கோல, நிசர்கன இயற்கையாகவே, இயற்கையாகவே தலைமுடி அலை அலையாக இருக்குது. இந்திராணியோட தலைமுடி அகிஷபலேன்றார். அகின பாம்புன்னு அர்த்தம். ஸோ பாம்பு போல் வளைஞ்சி 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 இருக்கா முடி. ஷபலானது அப்படி சாஃப்டாக, ஷபலான ஆக்சுவலாக கலர்ஃபுல்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல அகிஷபலேன்னு சொல்லும்போது பாம்பு போல் வளைந்து ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய முடி. குரல குல கால, காலகி, காலகின்னு சொன்னது கால சர்ப்பம் மாதிரி அப்படி நீண்டு வளைஞ்சி இருக்காது. ஸோ அப்படி குரல குலன்னு சொன்னான்னா சுருள் முடி, அப்படி சுருள் முடியாகவும் இருக்குது, அதுவே வளைஞ்சி வளைஞ்சி அப்படி இருக்குது. அந்த மாதிரி முடியோட அவள் நமஸ்காரம் பண்ணுறான். அப்போது நகச்சாயா, தேவியோட நகத்துலேருந்து ஒரு கிரணத்துலேருந்து கிளம்புறது அப்படியே ஒரு பயங்கரமான கிரணங்கள். இது எப்படி இருக்குன்னா துக்த உததி பயசி, அப்படியே கறந்து வருது. தேவியோட பாத நகத்துலேருந்து கிரணங்கள் அப்படி பறந்து வரவச்சே பார்த்தா ஒரு பார்க்கடலாட்டம் இருக்கான். பயசி, பயஸ்ன பால், உததின கடல், உததி பயசி அந்த பார்க்கடலில். இப்போ நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கணும், தேவியோட பாதம் இருக்குது, அந்த பாதத்தில் இவளோட கருப்பு கலரில் அந்த முடி பரவி இருக்குது. இது கடலில் தேவியோட நகத்துலேருந்து ஒரு பார்க்கடல் வந்திருக்கு. இப்போ பார்க்கடலில் பாம்பு நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு பார்க்கடல் இருக்குது, அதில் பாம்பு நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்கான். தே வைத்ருமருச்சாம் பிரச்சாரம், இது கடையில் பார்த்தா அந்த பார்க்கடலில் ஒரு ரெட்டிஷ் கலர் வேறு வந்துடுது. ஸோ எப்படி வருது? தே வைத்ருமருச்சாம்னா உன்னுடைய வைத்ருமம்னா வித்ருமம்னு சொல்கிறது பவழம்னு அர்த்தம். ஸோ ரெட்டு கலர். ஸோ தேவியோட ரெட்டு கலரான பாதத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி வேற இந்த பார்க்கடலில் பட்டு பிரச்சாரம்னா பரவி, பிரச்சுரயதி அபண்டன்ட்னு அர்த்தம். பிரச்சுரயத்தின்னா பிரச்சுரமாக இருக்குது, ரொம்ப அபண்டண்ட்டாக அந்த ரெட்டு கலர் வேற. பாதாப்ஜ சுஷமா, உன்னுடைய பாதத்திலேருந்து கிளம்பக்கூடிய அந்த அழகு. ஸோ ஒரு வெள்ளையான பார்க்கடல், அதில் அப்படியே ஒரு ரெட்டு கலரில், முன்னாடி ரெட்டு கலரில் வடவைத்தின்னு சொல்லிட்டார். இன்னொரு ஸ்லோகத்தில் முன்னாடி பார்க்குற வச்சு அது வடவைத்தி போல் இருக்குன்ட்டார். ஸோ இது அப்படியே ரெட்டு கலரை பரவி அதுக்கு நடுவில் ஒரு கருப்பு கலர் முடி, அது பாம்பாட்டம் நெளிஞ்சுண்டு இப்படி ஒரு காட்சியை வர்ணிக்கிறார் மூக்கர். நாமசாயா சம்சஜ்ஜன் நமுச்சி பரிபந்தி பிரணயினி நிசர்க பிரேங்கோலத் குரல குல காலாகி சபலே நகச்சாயத் துக்தோததி பயசிதே வைத்ருமருச்சாம் பிரச்சாரம் காமாக்ஷி பிரச்சுரயதி பாதாப்ஜ சுஷமா. ராதே கிருஷ்ணா. நகச்சாயன ததா தூரி கர்த்தும் படு துரித காகோல கணிதம் மகாந்தம் சந்தாபம் மதன பரிபந்தி பிரியதமே பிரணாத்தே காமாக்ஷி திரிபுவன பரிதாபஹரணே பட்டியாம் சம்லப்ஸ்யே பதகமல தேவா அமிர்தரசம். காக்கோல ஜனிதம், காக்கோலன்னு ஆலகால விஷம்னு சொல்ல மாட்டோமா? காக்கோல விஷம்னு ஆலகால விஷம்னு அர்த்தம். ஸோ காக்கோல ஜனிதம், காக்கோலன்னு சொன்னால் இங்கே பெரிய கால சர்ப்பம். அது என்னது? சம்சாரம் தான். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கம் இருக்கு ஜனிதம், அதில் ஏற்படக்கூடிய காக்கோல ஜனிதம், ஆலகால விஷமாகப்பட்ட சம்சார பாம்பிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த விஷமாகப்பட்டது துரித, கட்டு துரித, லேசான துன்பம் கிடையாது, பயங்கரமான துன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த சம்சார பாம்புங்கிற கால சர்ப்பம் கொடுக்கக்கூடிய விஷம். அந்த ஒரு இது துக்கம்.
தூரீகர்த்தும் அதை தள்ளணும், அதை நீக்கணும். இந்த சம்சார பாம்புலேருந்து வரக்கூடிய இந்த விஷத்தை நம்ம நீக்கி ஆகணும். மகாந்தம் சந்தாபம், நிறைய சந்தாபத்தை கொடுக்குறது. தாபம்னா தவிப்பு, தவிச்சு போகிறோம் இந்த சம்சாரத்தில் உட்காண்டு. பயங்கரமான சந்தாபத்தோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு மதன பரிபந்தி பிரியத்தமேன்னு கூப்பிட்றார். மதனன மன்மதன், பரிபந்தினா எப்போவுமே எதிரி, பரிபந்தி எதிரி. பிரியதமே, ஸோ மன்மதனுடைய எதிரியாகப்பட்ட சிவன், சிவனுக்கு பிரியமான தேவியேன்னு கூப்பிட்றார். ஸோ தேவியே காமாட்சி க்ஷணாத்து தே, ஒரு க்ஷணத்தில் திரிபுவன பரிதாபகரணே, ஒரு க்ஷணம் போகும் தேவிக்கு 3 லோகத்தில் உள்ள பரிதாபங்களையெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் நீக்குவதற்கு ஹரணே, ஹரணம் அபகரிப்பது, எடுப்பது. ஸோ இந்த 3 லோகத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த பரிதாபங்களை எல்லாம் நீக்குவதற்கு பட்டியாம்சக, ரொம்ப சாமர்த்தியம் உடையது, ரொம்ப பட்டுனாலே சாமர்த்தியம் உடையவை இந்த பாதங்கள். ஸோ அப்படிப்பட்ட பாதங்களை கதா, அந்த முதல்ல இருக்குது முதல் வார்த்தை கதா, எப்பொழுது பதகமல சேவா அமிர்த ரசம் லப்சியே, அப்படிப்பட்ட அந்த சாமர்த்தியமான பாதங்களுடைய பதகமலம், உன்னுடைய பாத கமலங்களுடைய சேவா அமிர்த ரசம், சேவை பண்ணக்கூடிய அந்த அமிர்தமான ரசம், இந்த தேவிக்கு சேவை பண்ணுறதுனாலே அவ்வளோ ஆனந்தம். ஸோ உன்னுடைய பாதத்தை அர்ச்சனை பண்ணுறது, அதை பாத பிரட்சாலனம் பண்ணுறது, பாதத்துக்கு பூஜை பண்ணுறது, இப்படிப்பட்ட சேவைகள் எல்லாம் அந்த அமிர்தமான ரசத்தை கதாலப்சியே எனக்கு எப்போமா கிடைக்கும். அப்போது அந்த தேவியோட பாதம் கிடைச்சா நிச்சயமாக இந்த ஆலகால விஷமாகப்பட்ட என்னுடைய சம்சார துக்கம் எல்லாம் போயிடும். ஸோ அதனால எனக்கு உன்னோட பாதாரவிந்தம் வேணும்னு கேட்குறேன். तदा दूरीकर्तुं कटुदुरितकाकोलजनितं महान्तं सन्तापं मदनपरिपन्थिप्रियतमे क्षणात्ते कामाक्षी त्रिभुवनपरीतापहरणे पटीयां संलप्स्ये पदकमलसेवा अमृतरसम् ययो सान्द्यं रोचिः सततम् अरुणिम्ने स्पृहयते ययोश्चान्द्रीकान्तिः परिपतति दृष्ट्वा नखरुचिं ययोः पाकोद्रेकं पिपटिषति भक्त्या किसलयं मृदिं नः कामाक्ष्या मनसि चरणौ तौ तनुमहे. ஸோ சததம் அருணிம்னே, எப்போதுமே ரெட்டு கலராக இருக்கக்கூடியது அருணிம்னே, அருணம்னால ரெட் கலர். ஸோ எப்பொழுதும் ஆல்வேஸ் ரெட் கலராக இருக்கக்கூடிய பாதத்தை சாந்தியா யயோகோ, எந்த பாதத்தினுடைய அந்த அருண கலரை சாந்தியம் ருச்சிகி ஸ்பிருகயதே, சந்தியா காலத்து கலர், சந்தியா காலத்தில் ரெட்டு கலராக இருக்கும் இல்லையா, வாகனம் எல்லாம் ரெட்டு கலராக இருக்கும். ஸோ இந்த சந்தியா காலத்து ரெட்டு கலர் எங்கேருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தா தேவியோட பாதத்திலேருந்து கிடைக்கிறது. ஸோ தேவியோட பாதத்திலோட அந்த ரெட்டு கலரை எடுத்துக்கிறதுக்கு அந்த சந்தியா கால அந்த ரெட்டு சிவந்த வானம், செவ்வானம் அது ஆசைப்படுறதான். ஸோ அது வேணும்ட்டு அது இது பாதத்திலேருந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி சாந்திரி யயோகோன்னு எந்த பாதங்களுடைய சாந்திரி காந்திகின்னு அந்த வெள்ளை கலர் இல்லையா, சந்திரனை போன்ற நக ஒளி, அந்த பாதத்திலேருந்து வரக்கூடிய நக ஒளி சந்திரனை போன்ற குளிர் மிகுந்த கிரணங்கள், வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய கிரணங்கள். திருஷ்டுவா நகருச்சிம், அப்படிப்பட்ட வெள்ளை கிரணங்களுடைய அந்த கலரை பார்த்து, ருச்சினாலே கலர், அந்த வெள்ளை கிரணங்களோட சந்திரனை போன்ற குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய கிரணங்கள், அதை பார்த்து பரிபத்ததி, சாந்திரி காந்தியும் பரிபத்ததி. ஓகே இதுவும் நகருச்சி, நகமும் சந்திரனை போல இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் சந்திரனை விட மேலானது. இந்த சந்திரனோட காந்தி என்ன ஆகிடுது, சுருங்கி போயிடுதான். சந்திரனுடைய காந்தி பரிபத்தத்தின்னா விழுந்துருதுன்னு அர்த்தம். ஸோ நக ஒளியே சந்திரனை போல ஒளியாக இருக்குது சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லையா, இந்த நக ஒளியை பார்த்து சந்திரன் பேக் அடிக்கிறான். ஏன்னா ஐயோ இந்த ஒளிக்கு என்னோட ஒளி கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பரிபத்தத்தி ஆயிடுது. அவன் சந்திரனே விழுந்து விடுறான். சந்திரனுடைய ஒளிக்கிரணங்கள் கீழாகி விடுகிறது தேவியோட நகத்தோட கலரை பார்த்தான். யயோகோ பார்க்க உத்ரேகம். ஸோ யயோகோ எந்த பாதங்களுடைய பாத உத்ரேகம்னு சொன்னா பாதத்தில் உள்ள அந்த மகிமை பெருமை என்ன வேணால் எடுத்துக்கலாம், கலரு எது வேணால் எடுத்துக்கலாம். பாதத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த இந்த இடத்துல மிருதிம் நகான்னு அடுத்த லைனில் வருது. இப்போ அதை எடுத்துக்கணும்.
உத்ரேகம் மிருதிம்னக அப்படி சேர்த்து எடுத்துக்கணும். மிருதிம்னா சாஃப்ட், மிருதுவாக இருக்குது. தமிழ்னு சொல்கிறோம்னா மிருதுவாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி எந்த பாதங்களுடைய சாஃப்ட்னஸை, தேவியோட பாதம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அந்த பாதத்துடைய சாஃப்ட்னஸை கிசலயம் பக்தியாபி படிஷதி. கிசலயம்னு என்னது? மரத்தில் உள்ள இலையோட இது ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய துளிர்கள். ஸோ அது ரெட் கலராக இருக்கும். துளிர்கள் எப்போவுமே ரெட் கலராக இருக்கும் முதல்ல, அப்புறம் தான் பச்சையாகும், இலையாகும். ஸோ அந்த துளிர்கள் வந்து ரொம்ப பக்தியோடு இந்த சாஃப்ட்னஸ் நமக்கு வரணுமே அப்படின்னு படிக்கிறதான். தேவியோட பாதத்தில் உள்ள சாஃப்ட்னஸை தான் படிக்கின்றன அந்த கிசலயங்கள், அந்த துளிர்கள். காமாட்சியாக இப்படிப்பட்ட காமாட்சியுடைய சரணங்கள், சரணௌத்தௌ அந்த 2 சரணங்களையும் மனசீ தனுமகே என்னுடைய மனசில் நான் தனோத்தினால விஸ்தாரம்னு அர்த்தம். விஸ்தாரமாக என்னுடைய மனசில் நான் வைத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறார் மூக்கர். ஸோ 3 விதமாக பார்க்குறோம். கால் வந்து ஒன்று சந்தியா காலத்து கலரை கொடுக்கறது பாதம், 2வது சந்திரனை கீழாக்கப்படுறது இந்த நகவொலியாகப்பட்டது, 3வது அவரோட அந்த பாதத்தோட சாஃப்ட்னஸை துளிர்கள் படிக்கின்றன. இப்படிப்பட்ட பாதம் மனசில் இருக்கணும்ன்ற. யயோகோ சாந்தியம் ரோச்சிஹி சததம் அருமிம்னே ஸ்பிருஹயதே யயோகோ சாந்திரீகாந்திஹி பரிபததி திருஷ்ட்வா நகருச்சிம் யயோ பாக உத்ரேகம் விபடிஷதி பக்த்யா கிசலயம் மிருதிம்னா காமாக்ஷ்யாஹ தசி சரணௌ தௌ தனுமகே மிருதிம்னஹ. ஜகன்னேதம் நேதம் பரிமிதி பரித்யஜ்ய யதிபிஹ குஷாக்ரீயஸ்வாந்தைஹ குஷலதுச்சனைः சாஸ்திரசரணோ கவேஷ்யம் காமாக்ஷி ध्रुवमकृतकानां गिरिसुते विराम ऐदं पर्यं तव चरण पद्मं विजयते. இந்த ஜகத்துலேருந்து நான் இதம்னு நேத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். இது இல்லை அப்படின்னு எதுதான் பகவான் அப்படி தேடிட்டு போகிறோச்சே. யதிபிகி பரித்யஜ்ய, யதிகள் முனிவர்கள், அவர்கள்லாம் கவிகள் பண்டிதர்கள், அவர்கள்லாம் என்ன பண்ணுறா, பரித்தேஜ இது இல்லை, இது பகவான் இல்லை, இது பகவான் இல்லை, இது கடவுள் இல்லை அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் விட்டு அதெல்லாம் விட்டு பரித்தேஜனை விட்டு பரிமிதி. ஸோ பரம்யிதினா இதுக்கு மேலே இது இல்லை, இதெல்லாம் பகவான் கிடையாது, இதுக்கு மேலே பகவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படி அந்த ஜகத்து இது வந்து பரம் கிடையாது அப்படி சொல்லி ஜகத்துலேருந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போகிறாளாம் அவள்லாம். குஷ அக்ரியைஹி, இந்த முனிவர்கள் எப்படி இருக்கா, எப்போவுமே அந்த குஷகிராஸை போட்டுட்டு அதில் தான் உட்காந்துருப்பா. பத்மாசனத்தில் உட்காந்துட்டு குஷகிராஸை விரிச்சுட்டு அது மேலே உட்காந்துட்டு சுவாந்தைஹி அந்தைஹி தனக்குள்ளேயே தானே ரமித்து கொண்டு பகவான் அப்படியே மனசில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு அப்படி ஒளிமிக்கவர்களாக தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள். குஷல திஷனைகி சாஸ்திர சரணவ், சாஸ்திர சரணத்தில் அப்படி சரணன்னா என்னது, வரிசை எல்லா சாஸ்திரங்களையும் படித்து அதன் வழியாக குஷல திஷனைகி, திகின புத்தி, குஷல திஷனான நல்ல புத்தி, படு புத்தியோடையவர்கள் அப்படிப்பட்ட முனிவர்கள். இந்த முனிவர்களுக்கு இவ்வளவு சொல்லிட்டார். சாஸ்திர வரிசை வழியாக அப்படியே புத்தியை அடைந்து, குஷலமான புத்தியை அடைந்து அப்படியே தன்னுடைய பத்மாசலத்தில் அமர்ந்து ஒளி பொருந்திய அந்த எதிகள் எல்லாம் இந்த உலகத்தை இது கிடையாதுன்னு எந்த பாதத்தை கொண்டு சேர்ந்து அடைகிறார்களோ, கவேஷ்யம் அப்படி தேடக்கூடிய பாதங்கள் எங்கே இருக்குன்னு தேடின்னு போகிறாளாம். ஸோ காமாட்சி அதே மாதிரி துருவம் அக்ருத்தகானாம் கிராம் ஐதம் பர்யம். அப்போ அக்ருத்தகானாம்னா யாருமே செய்யாதது என்னதுன்னா வேதம்னு அர்த்தம். அக்ருத வாக்கியம், அக்ருத கிராம் எல்லாம் வேதத்துக்கு ஒரு வார்த்தைகள், வேதத்தோடு சினோனிம்ஸு. ஸோ அக்ருத்தகானாம் செய்யப்படாது, ஏன்னா ஹிருதயத்திலேருந்து தானே தோன்றியவை இல்லையா. அந்த மாதிரி அந்த தானே தோன்றிய அந்த வேதம் என்ன பண்ணுறதான், கிராம் ஐதம் பர்யம் அதுவும் தேடுறது, எங்கே இருக்குன்னு தேடி ஒரு இடத்த அடையிறதான். எந்த இடம்னா எய்ம், ஐதம் பர்யம்னா எய்ம். இதுக்கு எப்படி பிரிக்கலாம்னா இதம் பர்யம், இதுவரைன்னு தேடுறது. பர்யம்னா பர்யாப்தான், இது வரைக்கும் தேடிட்டே போகிறது எங்கே இருக்குன்ட்டு. அப்படிப்பட்ட அந்த எய்ம், வேதத்தினுடைய எய்ம் எங்கே முடியறதோ அப்படி யாரெல்லாம் தேடுறா, யதிகள் தேடுறா, வேதம் தேடுறது, அந்த வேதம் வார்த்தையால் எப்படி வர்ணிக்கிறதுன்னு அது தேடின்னு போகிறது. அப்படிப்பட்ட அந்த எய்முடைய தவச்சரணம்
பத்ம விஜயத்தே. அப்படி தேடக்கூடிய உன்னுடைய சரண பாதங்கள், தாமரை பாதங்கள் விஜயத்தே. அதுக்கு ஒரு ஜெய போடுறார் இங்க மூக்கர். ஜகன்னேதம் நேதம் பரமிஹி பரித்யஜ்ய வயத்யதிபிஹி குஷாத்ரியஸ்வாந்தைஹி குஷலதிஷணைः சாஸ்திரச்சரணௌ கவேஷ்யம் காமாக்ஷி ध्रुवम् अकृतकानां गिरिसुते गिराम् ऐदं पर्यं तव चरणपद्मं विजयते. राधे कृष्ण. कृतस्नानं शास्त्र अमृतसरसि कामाक्षि नितरां ददानं वैशद्यं कलितरसम् आनन्दसुधया अलङ्कारं भूमेः मुनिजनमनश्चिन्मयमः पयोदेहे अन्तस्तं तव चरणरत्नं मृगयते. இப்போ பாதத்தை தேடி தேடி போனேன். இப்போ ரத்னம் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக உள்ள வச்சிருப்பா. ஏகப்பட்ட பெட்டி எல்லாம் சொல்லுவா, கதையெல்லாம் சொல்லுவா, பிரவச்சன கர்த்தாக்கள்லாம் சொல்லுவா. ரத்தனத்தை வைக்கிறதுக்கு பொட்டிக்குள்ளே பொட்டி அப்படியே தேடி தேடி பீரோலேருந்து அந்த இன்டீரியர் லாக்கரில் போய் தேட வேண்டியிருக்கும் ரத்தனத்தால். அதை மாதிரி இங்கே பாதத்தை அப்படி தேடலாம். ஸோ சாஸ்திர அமிர்த சரசி கிருத ஸ்நானம். ஸோ சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அமிர்தமயமான அந்த சாஸ்திரங்கிற சரஸ்ன நீர்நிலை, அதில் குளிச்சு முங்கி எழுந்துன்னு அர்த்தம். சாஸ்திரங்களெல்லாம் நல்லா படிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதில் நல்ல மூழ்கி முத்தெடுத்து அந்த சாஸ்திரத்தில் குளித்து காமாட்சி நிதராம் வைஷத்தியம் ததானம். அப்படி குளிக்கிற வச்ச சுத்தமாயிடும் இல்லையா? அது மாதிரி சாஸ்திரத்தை படிக்க 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 புத்தி தீக்ஷண்யமாகும், ஞானம் வரும். அதனால வைஷத்தியம் ததானம், விஷத புத்தி அப்படி நல்ல கிளாரிட்டியோடு அந்த புத்தியை தரிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யார்? முனிவர்கள், பண்டிதர்கள். ஆனந்த சுதையா கலிதரசம். ஸோ இது அமிர்த ஸ்நானம் ஆயிடுறது. அப்போ ஆனந்த சுதானாலே இது அமிர்தம். ஸோ ஆனந்த சுதையன் இது ஆனந்த அமிர்தத்தில் மூழ்கி கிடக்கலாமா. கலித ரசம் அந்த ஆனந்தத்தில் அப்படியே மூழ்கி ஒரு எக்ஸ்ட்ரஸியில் இருக்கா, அப்படியே உயர்ந்த ஒரு ஆனந்தத்தில். ஸோ அவளுக்கு என்ன கிடச்சி கொடுத்துன்னு பார்த்தானா, அப்படி தேடி தேடி ஏதோ ரத்னம் கிடச்சா மாதிரி இருக்குது. இந்த பாதார விந்தங்களை ஹிருதயத்தில் கொண்டு உட்காத்திட்டான்னு எடுக்கணும். அதனால தான் ஆனந்த சுதா உள்ளுக்குள்ளே அப்படியே ஸ்புரிச்சுன்னு வருது அவளுக்கு. பூமேகே அலங்காரம். ஸோ பூமிக்கே அலங்காரமாக இருக்கக்கூடியது பூமேகே அலங்காரம் சொன்னால் முனிவர்களை கூட சொல்லலாம். அதாவது பூமிக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள் தான். ஏன்னா அவள் தான் பூமியே தாங்குறான். அவளுடைய அந்த ஒரு வேத அறிவு, அந்த ஞானம், அதனால்தான் பூமியே தாங்கப்படுகிறது. ஸோ பூமியுடைய அலங்காரமாக இருக்கக்கூடிய முனிவர்கள். முனிஜன மனச்சித்து, அப்படிப்பட்ட முனிவர்களுடைய மனசாகப்பட்ட அந்த சித்துக்குள்ள சின்மய மகாபயோதேகே. ஸோ அவளுடைய உடம்பு அந்த மனசுக்குள்ள சித்மய ரூபியாக மகா பயோதேகே, பெரிய பயோதனை பார்க்கணும். ஸோ முனிவர்கள், பூமியோட ரத்னமாக இருக்கக்கூடிய முனிவர்கள், அலங்காரமாக இருக்கக்கூடிய முனிவர்கள், அவர்களுடைய ஹிருதயமாகப்பட்ட ஒரு பார்க்கடல். அந்த பார்க்கடலுக்குள்ள தவச்சரண ரத்னம், அதில் ஒரு ரத்னம் இருக்கு. ஸோ கடலில் தான் ரத்னம்லாம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பார்க்கடல் முனிவர்கள் மனமாகியப்பட்ட அந்த சித்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்தனத்தை, உன்னுடைய பாதம் தவ சரண ரத்னம், உன்னுடைய பாதமாகிய சரணரத்னம் தேடப்படுகிறது. அப்படின்னு எல்லாரும் தேடுறா. தேவியோட பாதம் நம்ம கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே தேடுகிறார்கள். कृतस्नानं शास्त्र अमृतसरसि कामाक्षि नितरां ददानं वैशद्यं कलितरसमानन्दसुधया अलङ्कारं भूमेः मुनिजनमनच्चिन्मयमः पयोदेहे अन्तस्तं तव चरणरत्नं मृगयते. இன்னும் ஒன்று போங்க. ओके. मनोगेहे मोह उद्भवति मिरपूर्णे मम मुहुः दरिद्राणि कुर्वन् दिनकरसहस्राणि किरणैः विदत्तां कामाक्षी प्रसृमरतमो वञ्चनचनः क्षणार्धं सान्निध्यं
चरणमणि दीपो जननि ते மோக உத்பவ திமிர பூர்ணே. மோகத்தினால் உத்பவமானது பிறக்கிறது. மனுஷாளுக்கு எல்லாம் மோகத்தை கொடுத்துட்டா இல்லையா தேவி. ஸோ அதனால அந்த மோகத்தினால் ஏற்படக்கூடிய திமிர பூர்ணே, மனசு ஃபுல்லாக அஜ்ஞானம் இருக்குது, அஜ்ஞானம் நிறைஞ்சு கிடக்கு, இருள். ஸோ அப்படிப்பட்ட இருட்டு நிறைந்த மம மனோகேகே, என்னுடைய மனமாகப்பட்ட வீடு, மனோகேகேன்னு ஆரம்பிக்கிறார். ஸோ என்னுடைய அந்த மனமாகப்பட்ட வீடு ஒரே இருட்டாக இருக்குது. எதனால? மோகத்தினால. முகுகு மீண்டும் கிரணைஹி, நீ என்ன பண்ணுறாய்? முகுகு மீண்டும் சொல்லலாம், இல்லை அடிக்கடின்னு சொல்லலாம். முகுன்னு சொன்னால் அடிக்கடின்னு சொல்லுவோம். ஸோ கிரணைஹி தரித்ரி குர்வன், அந்த இருட்டை நீ என்ன பண்ணுறாய்? உன்னுடைய பாதத்தை என்னுடைய மனசில் நான் வச்சுன்னுட்டேன். என்னுடைய மனோகேகத்தை உன்னுடைய பாதம் உட்காந்துடுத்தோம். அப்போ என்னாகும்? அதோடு ஒளி வந்துடுது. ஒளி வர வச்ச அந்த கிரணங்கள்னால தரித்ராணி குர்வன், இந்த இருட்டை தரித்திரமாக்கிட்டேன்னு நீக்கிறேன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய இருட்டு, மன இருட்டை நீ நீக்கி தினகர சகசிராணி கிரணகிய, உன்னுடைய பாதை எப்படி இருக்குன்னா 1000 சூரியனோடு ஒளியோடு கூடியது. ஸோ 1000 சூரிய ஒளியோடு கூடிய உன்னுடைய கிரணங்களால் என்னுடைய மனதில் உள்ள இருட்டை நீ நீக்கி காமாட்சி பிரசுமர தமோவஞ்சன சனக விதத்தாம். நீ பிரசுமரனாலே பரவறதுன்னு அர்த்தம். ஸோ பரவக்கூடிய, ஏன்னா அந்த பரவக்கூடிய ஒளியால் தமோ வஞ்சன சனகன்னு சாமர்த்தியம், நிபுணத்துவம், திறமை. ஸோ இந்த தமோ வஞ்சனை, என்னுடைய அஜ்ஞானம் அல்லது இருட்டை நீக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் உனக்கு உண்டு. விதத்தாம், அது செய்யட்டும். உன்னுடைய பாதத்தை என்னோட நெஞ்சில் மனசில் வைக்கணும். என்னுடைய மனசோட இருளெல்லாம் நீ நீக்கி தரணும். அதுக்கு உனக்கு சாமர்த்தியம் உண்டு. க்ஷணார்த்தம் சாநித்தியம், ஒரு க்ஷணம் ஒரு, நீ ஃபுல் டைமாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு சாநித்தியம், உன்னுடைய பிரசன்ஸ் அங்கே ஒரு க்ஷணம் இருந்தால், அர்த்த க்ஷணம் அர்த்தம்னுட்டா, பாதி க்ஷணம் இருந்தால் கூட போரும். உன்னுடைய சாநித்தியம் இருந்தால் சரணமணி தீப ஜனனிதே, உன்னுடைய மணித்வீபமாகப்பட்ட சரணங்கள், அப்படியே ஒளி பொருந்திய அந்த சரணங்கள் ஜனனிதே, அம்மா உன்னுடைய அந்த மணித்வீபமானது என்னுடைய இருளை நீக்கட்டும், ஒரு அர்த்தக்ஷணமாவது இருந்துன்னு சொல்கிறேன். மனோகேஹே மோக உத்பவதி நிரபூர்ணே மம முகுஹு தரித்ராணி குர்வன் தினகர சஹஸ்ராணி கிரணைஹி விதத்தாம் காமாட்சி பிரசுமரதமோ வஞ்சன சணக க்ஷணார்த்தம் சாநித்யம் சரணமணி தீபோ ஜனனிதே. ஸ்ரீ ஜெகதம்பாயே நமஹ. ஜெகதம்பாயே நமஹ. கவீனாம் சேதோபன் நகரந்தி சம்பர்க்கி விபுத ரவந்தி ஸ்ரோதோவத் பதுமுகரிதம் ஹம்சகரவைஹி தினாரம்ப ஸ்ரீவன் நியதம் அருண சாயா சுபகம் மதல் தக்காமாத்யாஹ ஸ்புரது பத பங்கேருகயுகம். ஸோ இங்கே பாதார விந்தங்களை அவர் என்ன பண்ணுறார்? மூக்க கவி 3 விஷயமோடு கம்பேர் பண்ணுறாருங்க. ஸோ கவினாம் சேத்தோபத்து, ஸோ கவிகளுடைய சித்தம் எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்கும், ஒயிட் கலர். சுத்தத்துக்கு எப்போவுமே கலர் கொடுத்தோம்னா ஒயிட். ஸோ நகருச்சி சம்பர்க்கி, ஸோ நகருச்சி ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சம்பர்க்கத்தோட எப்படி அந்த கவிகளோட சித்தம் ஒயிட்டாக இருக்கோ அது மாதிரி இந்த நகருச்சி ஆகிறது வெள்ளை வெளையர்னு இருக்குது. ஒரு நிமிஷம். விபுத ஸ்ரவந்தி ஸ்ரோதாவத், விபுத ஸ்ரவந்தி, விபுத ஸ்ரோதம்னு என்னது? விபுத ஸ்ரோதா கருணா ட்ரை பண்ணுங்க. கரெக்ட். ஸோ மேலேருந்து ஆகாஷ்லேருந்து வருது இல்லையா அந்த ஸ்ரோதான்னு சொல்லும்போது கங்கை, அது ஸ்ரவந்தி அப்படி ஒழுகிற மாதிரி. முகரித்தம் ஹம்சகரவைக்கு, அது சத்தம் போட்டுன்னு வரும் இல்லையா? கங்கை மேலேருந்து விட வச்ச சவுண்டு. அது மாதிரி ஹம்சகம், ஹம்சகான்னு சொன்னால் நூப்புரம், ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ நூப்புரம் தேவியோட பாதத்தில் இருக்கிற கொலுசுலேருந்து ஒரு சத்தம் வருது இல்லையா? அது முகரித்தம்னா சவுண்டுன்னு அர்த்தம். வாயிலேருந்து முகத்துலேருந்து வரக்கூடியது முகரித்தம். ஸோ அது முகரித்தம் சொன்னால், இங்கே ஹம்சக முகரித்தம் சொன்னா அந்த கொலுசுலேருந்து வரக்கூடிய அந்த சத்தம் போல் ஜல் 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 ஜல்னு அந்த சத்தமாகப்பட்டது கங்கை நதி பாயிற மாதிரி இருக்குது. தினாரம்ப ஸ்ரீவத், தினாரம்பத்தில் சூரியன் எப்படி இருப்பார்? சகச்சவேல்னு இருப்பார் இல்லையா? பாலசூரியன்.
ஸோ அது மாதிரி தினத்தோட ஆரம்ப காலத்தில் அந்த ஸ்ரீ பொருந்தி அந்த சூரியனுடைய போல நியத்தம் அருணச்சாய சுபகம். அருணச்சாயா, அருணன ரெட் கலர். ஸோ அந்த ரெட் கலர் பாலசூரியனோட ஒளி போல இருக்கக்கூடிய தேவியுடைய பாதங்கள், பாதத்தோட அடி ரெட் கலரில் இருக்குது, சிக்கச்சவேல்னு செந்தாமரை பாதம். ஸோ அந்த மாதிரி 3 விஷயத்தோடு இங்கே கம்பேர் பண்ணுறார். இப்படிப்பட்ட சுபகம் பாக்கியத்தோடு கூடிய, பகம்னாலே ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தோடு கூடிய இந்த பாதங்கள் காமாட்சியுடைய பாதங்கள் பதபங்கேருகயுகம், பதபங்க அப்படின்னு பங்கன்னு சொன்னாலே இது பங்கேருகான்னு சொன்னா சேற்றிலிருந்து பிறந்த செந்தாமரைன்னு அர்த்தம், பங்கேருகம்னா. அப்போ இங்கே தாமரை பாதம்னு அர்த்தம். ஸோ தேவியோடைய 2 தாமரை பாதம், யுகம் 2 தாமரை பாதங்களும் மத் அந்தகா ஸ்புரத்து, எனக்குள்ளே அப்படியே வரட்டும், என்னுடைய மனசில் தேவியோட பாதம் என்னுடைய ஹிருதயத்தில் போய் உட்காந்துரட்டோங்கிறார். ஸோ தேவியோட பாதம் எங்கே வரும்? மனசு சுத்தமானவாளுக்குள்ளே தான் வரும். ஸோ மூக்கரோட மனசு நல்ல நிச்சலமான சுத்தமான மனசாக இருக்கிறதுனால அவர் சொல்கிறார், என்னுடைய உள்ளே அந்த தேவியோடைய பாதங்கள் வீற்றிருக்கட்டும். கவீனாம் சேதோபத் நகர ருச்சி சம்பர்க்கி விபுத ஸ்ரவந்தி ஸ்ரோதாவத் பட்டுமுகரிதம் ஹம்சகரவைஹி दीनारम्भ श्रीवत् नियतम् अरुणच्छाय सुभगं मदन्दः कामाक्ष्याः स्फुरतु पदपङ्क्तेरुहयुगम् सदा किं सम्पर्कात् प्रकृतिकठिनैः नाकिमुकुटैः तटैर्निहारे द्रेः अधिकमनुनायो विमनसा पिबन्ते सम्मोहं शिशिरयति भक्तान् अपि दृशाम् अदृश्यं कामाक्षी प्रकटयति ते पादयुगलम्. தேவியோட பாதம் எப்படி இருக்குன்றாருங்க. ஸோ பிரகிருதி கட்டினைஹி, தேவியோட பாதம் அப்படியே ஹார்டாக இருக்கான். ஏன் ஹார்டு? இவ்வளோ நாள் மிருதுன்னார், இப்போ ஹார்டாக இருக்குன்றார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நாக்கி முக்குட்டைஹி, தேவர்களுடைய தலையில் வணங்குறான், தலையால் பாதத்தில் வணங்கும்போது அவளுடைய முகுடமெல்லாம் ஹார்டாக இருக்குது, ரத்தனமெல்லாம் பதிச்ச முகுடங்கள் தலையில் வச்சுட்டுருக்கா. அது உரசி இவா ஹார்டு பண்ணிடுறா தேவியோட பாதத்தை. ஸோ அப்படி கடினைகி நாக்கி முக்குட்டைகி, அவளுடைய அந்த முகுடங்கள் ஹார்டாக இருக்குது. அது அவளுக்கு இயற்கையாகவே அது ஹார்டான முகுடங்கள். அதுதான், பாதங்கள் ஹார்டு கிடையாது, பாதங்கள் சாஃப்ட்டு. ஆனால் இவாளுடைய முகுடங்கள் தலையில் வச்சுருக்கிற அந்த மௌலின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ரத்னக்கல்லாம் பயிச்சு நேச்சுரலாகவே அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அதோட சம்பர்க்கம் மாறுது. இந்த பாதங்களுக்கு எப்போவுமே அதோட சம்பர்க்கம் என்ன, அவள் தலையால் வணங்குறா. ஸோ அதோடு கூட்டி சேர்ந்துட்டுருக்கு இந்த பாதம். ஸோ அதனால என்ன ஆகுது, இது அதோட ஹார்ட்னஸை எடுத்துனுட்டோ விபிந்தே சம்மோகம் 3வது லைனில் வருது. நம்மளுடைய அஜ்ஞானத்தை ஒரு கட் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருந்தால் தான் கட் பண்ண முடியும், ஒரு வாழை வச்சு தான் வெட்ட முடியும். அப்போ நம்மளுடைய சம்மோகங்கிறது அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் நம்மளுடைய ரொம்ப ஆழமாக இருக்குது உள்ளுக்குள்ளே. அதை வெட்டுறதுக்கு ஒரு பயங்கரமான கருவி வேணும். அதனால அந்த இயற்கையிலேயே ஹார்டாக இருக்கிற அந்த அவர்களுடைய தேவர்களுடைய முகடுங்களுடைய ஹார்ட்னஸை எடுத்துட்டு இது என்ன பண்ணுறது, இந்த பாதம் நம்மளுடைய அஜ்ஞானத்தை பிந்தேன்னு பிளந்துபடுறது, நம்மளுடைய அஜ்ஞானத்தை பிளக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து தட்டைஹி நீகார அத்ரேகே, நீகாரன பனின்னு அர்த்தம். நீகார அத்ரேன்னா இது பனிமலை, கைலாஷ்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ பனிமலையோட கரையில் தான் இருக்குது தேவி, அங்கே தான் உட்காந்துருக்கா. ஸோ அவளுடைய பாதங்கள் பனிமலையில் இருந்து கொண்டு அதிகம் அணுனா சிசிரயதி, அப்போது அத்ரேகே சிசிரயதி பக்தானாம், அப்படி அடுத்த லைனில் எடுத்துக்கணும். ஸோ இது பனிமலையில் இருக்கக்கூடிய பாதங்கள் சிவனுடைய மனைவியாக பார்வதியாக இப்போ பார்க்குறார் அவர். ஸோ பார்வதியோட பாதங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் பனிமலையில் உட்காந்துருக்கு. அது பக்தானபி சிசிரயதி 3வது லைனில் சொல்கிறாங்க. ஸோ பக்தர்களை குளிர வைக்கிறது. ஏன்னா அது அந்த பனியோடு கூட சம்பர்க்கம் இருக்குது, அதோட கூட்டு இருக்குது. அதனால பக்தருடைய மனசை குளிர வைக்கிறது. அப்புறம் அதிகம் அணுனா யோகி மனசா, அதாவது ரொம்ப சூக்ஷ்மமான வஸ்துக்கள் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ சூக்ஷ்மமான வஸ்துக்களை எல்லாரும் பார்க்க முடியாது. ஸோ தேவியோட பாத ஹிருதயத்தில் இருந்தால் கூட எல்லாராலையும் பார்க்க முடியுமா? யோகிகள் தான் மனசால் அவளுக்கு பார்க்க முடியும். தேவியோட தர்ஷனம் அவளுக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி திருஷாம் அதிருஷ்யம்,
கண்ணுக்கு தெரியவே தெரியாத சூஷ்மமான வஸ்துக்களை கூட யோகி மனசா பிரகடயதி. ஸோ யோகிகள் மனசில் அது காட்டி கொடுக்குறது. ஸோ யோகிகளுக்கு என்ன ஒரு சாமர்த்தியத்தை இந்த பாதார விந்தங்கள் கொடுக்கறதுன்னு சொன்னால், அவளுக்கு சூஷ்மமான வஸ்துக்களை, அதாவது ரொம்ப அணோர் அணியான் ரொம்ப சூஷ்மமாக இருக்கக்கூடிய சித்தி, இதெல்லாம் ஒரு சித்தி இல்லையா, அனிமாதி சித்தியில் வருது. கண்ணுக்கு தெரியாத சில வஸ்துக்கள்லாம் இவாளுக்கு மட்டும் தெரியும் அந்த சித்தினால். ஸோ அதனால அவர்களுக்கு இதை பிரகடயத்தி, உன்னுடைய தே பாத யுகலம் பிரகடயத்தி, உன்னுடைய 2 பாதங்களும் அவர்களுக்கு அதை காட்டி கொடுக்கறது. சாதாரணமாக கண்ணுக்கு தெரியாத வஸ்துக்கள் அதை கூட இவாளால் பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த பாதார விந்தங்கள் பண்ணுறது. तदा किं सम्पर्कात् प्रकृतिकटिनैर्नाकिमुकुटैः तटैर्विहार अद्रेः अधिकमनुना योगी मनसा विबिन्दे सम्मोहं शिशिरयति भक्तान् अपि दृशाम् अदृश्यं कामाक्षी प्रकटयति ते पादयुगलम् पवित्राभ्याम् अम्ब प्रकृतिमृदुलाभ्यां तव शिवे पदाभ्यां कामाक्षी प्रसवम् अभिभूतैः सचकितैः प्रवालैरम्बोजैः अपि च वनवासव्रतदशाः सदैव आरभ्यन्ते ஸோ தவ சிவே, உன்னுடைய சிவேன்னு கூப்பிட்ற, மங்களத்தை கொடுக்கக்கூடியவளே சிவே. ஸோ பிரகிருதி மிருதுலாபியாம், ரொம்ப பிரகிருத்தியில இயற்கையாகவே தேவியோட பாதங்கள் சாஃப்ட், மிருதுலமாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, அப்படிப்பட்ட பாதங்கள். ஸோ பவித்ராபியாம், பவித்திரமானது, புண்ணியமே உடையதாக இருக்கக்கூடிய பாதங்கள், பவித்திரம், நமக்கெல்லாம் பவித்திரத்தை அளிக்கக்கூடிய பாதங்கள். அம்பா, ஹே அம்மா, காமாட்சி, உன்னை காமாட்சி தேவியே, பதாபியாம், உன்னுடைய அந்த 2 பாதங்களினாலும் பிரசவம் அபிபூதைஹி, எது அபிபூத்தைன்னு அவமானப்படுது. எது அவமானப்படுதுன்னு சொன்னால் பிரவாளைகி அம்போஜைகின்னு அடுத்த லைனில் சொல்கிறார். பிரவாளம்னா பவழம், பவழம் ரெட் கலரு, ஆனால் பவழம் ஹார்டாக இருக்குது. ஸோ இன்னொன்று பிரவாளம்னு சொன்னால் துளிர், துளிர்னு எடுத்துட்டோம்னா துளிர் சாஃப்டாக இருந்தால் கூட தேவியோட பாதத்தோட சாஃப்ட்னஸுக்கு முன்னாடி இந்த துளிர் வந்து ஹார்டு மாதிரி இருக்கான், அது வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த துளிரும் அந்த அம்போஜம் தாமரையும் ரொம்ப அவமானப்படுறது. ஐயோ தேவியோட சாஃப்ட்னஸ்ஸு நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறதான். சச்சகிதைகின, சக்கித்தம்னா பயந்துன்னு ஒரு அர்த்தம், சக்கித்தம்னா ஆச்சரியப்படுறதுன்னு ஒரு அர்த்தம், பயப்படுறதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ இதுகள் ரெண்டும் அந்த பாதத்தை பார்த்து ஒரு மாதிரி பயந்து போய், அப்பி ச வனவாச விரத தசாகா, ஸோ எல்லா வனவாசத்தில் இருக்கிற முனிவர்கள் என்ன பண்ணுவான், அமைதியாக தியானத்தில் உட்காந்துருப்பாவான். அதை மாதிரி இந்த துளிரும் இந்த தாமரையும் என்ன பண்ணுறது, அப்பா நம்ம வந்து இதை தேவியோட பாதத்துக்கு முன்னாடி நம்மளோட இதெல்லாம் சாமர்த்தியத்தெல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லி அப்படியே குவிஞ்சு விடுறதுன்றான். ஸோ பாத தாமரைகள் வந்து இந்த இடத்துல சந்திரனை மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கணும். சந்திரனை பார்த்தா தாமரை மூடிடும், சூரியனை பார்த்தா தான் மலரும். ஸோ அதனால பயந்து போய் முனிவர்களுடைய தபசு மாதிரி தான் தபசு பண்ணுற மாதிரி அந்த இது தாமரையெல்லாம் மூடின்றது, துளிர்லாம் அப்படியே லேசாக சுருங்கி வாடிடுறது. சதைவ ஆரம்பியந்தே, ஸோ அப்படியே சதாயேவ ஆல்வேஸ் இதை மாதிரி பண்ணுறதான். என்ன அவமானப்பட்டது போரும், தேவி முன்னாடி சாமர்த்தியத்தை நம்ம காட்டக்கூடாதுன்னு அவையெல்லாம் மூடிண்டு தன்னை பொத்திண்டு முனிவர்களோட பிரதத்தில் இருக்க மாதிரி அமைதியாக தியானத்தில் உட்காந்துருக்கான். பரிச்சரித்த நானாதுஜகணைகி, அது மட்டும் இல்லையா, தியானத்தில் என்ன பண்ணுறதா அர்ச்சனை பண்ணுறது தேவிக்கு. என்ன அர்ச்சனைன்னா நானா துஜகண, துஜான்னு சொன்னால் இந்த இடத்துல பறவை. ஸோ இங்கே போட்டிருக்கிற அர்த்தத்தில் வந்து அது சரிப்படலை, அது அந்த அர்த்தம் கீழே இருக்கிற அர்த்தம் வந்து அது டஸ் நாட் சீம் டு பி கரெக்ட். பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனிவே நம்ம அதை பற்றி ஆராய வேண்டாம். துஜகணன்னு, துஜன்னா பறவைன்னு அர்த்தம். ஸோ பரிச்சரித்தன்னு அது கைங்கரியம் பண்ணுறது. துஜகணங்கள் என்ன பண்ணுறது, நாலா பக்கத்தில் இருந்தும் அந்த பறவைகள் வந்து குய் குய் குய்க்குன்னு சத்தம் போட்டுருக்கா. ஐயோ இவா வந்து முனிவர்களாட்ட விரதம் பண்ணுறா, நம்மளும் இந்த அந்த சத்தத்தினால அர்ச்சனை பண்ணுறதான். ஸோ பரிச்சரித்தம்னா பரிச்சரியம் பண்ணுறது, இது கைங்கரியம் பண்ணுறது. ஸோ தன்னோடு கூடிய எப்படியுமே தாமரை இதெல்லாம் நிறைய பறவைகள்லாம் வரும், அந்த மகரந்தத்துக்கெல்லாம் எடுக்க பறவைகள்லாம் வரும்.
இப்போ பறவைகள் தங்களுடைய சத்தத்தால் தேவிக்கு அர்ச்சனை பண்ணுறது, ஏன்னா பயந்து போயிடுது தேவி எதே பண்ணிடப்படாது நம்மளுக்குன்னு, அவளுடைய அந்த சாஃப்ட்னஸுக்கு வேண்டி பயந்து தியானம் பண்ணி அவளுக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த பறவைகளோடு கூட இந்த தாமரையும் இந்த துளிர்களும். पवित्राभ्याम् अम्भ प्रकृति मृदुलाभ्याम् तव शिवे पदाभ्याम् कामाक्षी प्रसभमभिभूतैः सचकितैः प्रवालैरम्बोजैः अपि च वनवासव्रतदशाः सदैव आरभ्यन्ते परिचरित नाना द्विजगणैः. राधे कृष्ण मैम. चिरात् दृश्या हंसैः कथमपि सदा हंस सुलभम् निरस्यन्ति जाड्यम् नियत जडमध्य एकशरणम् अदोषव्यासङ्गा सततमपि दोषाप्तिमलिनम् पयोजं कामाक्ष्याः परिहसति पादाब्जयुगणी. ஸோ இங்கேயும் லோட்டஸோட தான் கம்பேர் பண்ணுறாரு, தாமரையோட கம்பேர் பண்ணுறாருங்க. எப்படின்னா சிராத் திருஷ்யா ஹம்சைஹி கதமபி, ஹம்சர்கள்னா முனிவர்கள்னு சொல்கிறோம். ஏன்னா சோகம் ஹம்சக இது ஒரு முக்கியமான வார்த்தை, இது ஒரு வார்த்தை இதில் சம்ஸ்கிருதத்தில் சோகம் ஹம்சகான்னு சொல்லுவோம். அதாவது பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியத்தை குறிக்கிறதுக்கு. சக அகம், அவரே நான், அகம் சக நானே அவர் அப்படின்னு ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று. சோகம் சக அகம் அகம் சக, அதான் சோகம் ஹம்சக. அதனால ஹம்சகான்னு இருக்கக்கூடியவர் நானே அவர் அப்படின்னு இருக்கக்கூடிய முனிவர்கள் தான் அப்படி இருப்பா இல்லையா. நானே பரமாத்மாவும் ஜீவாத்மா ஐக்கியத்தை புரிஞ்சின்றவர்கள், அதனால பரமஹம்சர்கள்னே சொல்லுவார்களை. ஸோ ஹம்சைஹி அப்படிப்பட்ட முனிவர்களால் கதமப்பி சிராதிருஷ்யா ரொம்ப தேடி தேடி அலைவா. தேவியோட பாதம் கிடைக்காதா, ஹிருதயத்தில் வராதா, நம்ம ஹிருதயத்தில் வந்து குடியேறாதான்னு நினச்சி ரொம்ப தவிச்சு சிராத் ரொம்ப லேட்டாக அவளுக்கு அந்த பாதத்தை உள்ளுக்குள்ளே தரிசிப்பாள். ஸோ சிராத் திருஷ்யா பாதங்கள் அவ்வளோ லேட்டாக கிடைக்கிறது. அதே சமயம் ஹம்ச சுலபம் சதா, இது என்னது லோட்டஸு. தாமரை பூத்து கிடந்தா உடனே அந்த தாமரை குளத்தில் அன்னங்கள் சீக்கிரமாக வந்துடும். அன்னங்களுக்கு ஈஸியாக தாமரை அடைய முடியும், இவ்வளோ லேட்டாகாது. ஸோ ரெண்டாவது பார்ட் வந்து தாமரையை சொல்கிறது. ஹம்ச சுலபம் சதா, தாமரை ஆகப்பட்டது ஹம்சர்களுக்கு. இங்கே ஹம்சம்னா அன்னம்னு அர்த்தம். ஸோ அன்னத்துக்கு ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது இந்த தாமரைகள் ரெண்டு. அதாவது இது அது ரொம்ப லேட்டு, இது ரொம்ப சீக்கிரம். ஸோ ஆப்போசிட்டாக இருக்குங்க லோட்டஸும் பாதமும். நிரஸ்யந்தி ஜாட்யம், இந்த தாமரை பாதங்கள் என்ன பண்ணுறது, ஜாட்யம்னு என்னது, இது நம்மளுடைய அஜ்ஞானம். ஜாட்யம்னு சொன்னால் ஜடத்தன்மை, நமக்கு ஒரு புத்தி இல்லையா, புத்திபூர்வமாக யோசிக்க தெரில, ஒன்றும் தெரில, ஜடமாக முட்டாளாக மோகத்தில் ஆழ்ந்திருக்கோமே, அந்த அஜ்ஞானத்தை தூக்கி எறியறதான் நிரஸ்யந்தி பாதம். அந்த பாதமாகப்பட்டது நம்மளுடைய அஜ்ஞானத்தை நீக்குகிறது. அதே சமயத்தில் நிரஸ்யந்தி ஜாட்யம்னு குளிர்னு ஒரு அர்த்தம். ஸோ குளிர்ச்சியை நியத்தம் ஜடமத்திய ஏகசரணம். ஸோ இது குளிர்குள்ளே இருக்குது. ஜடமாகப்பட்ட அந்த குளிர்ந்த ஜலத்தில் நியத்தம்னு ஆல்வேஸ் ஜடமத்தியான்னு சொன்னால் டாவும் லாவும் மாற்றி போடலாம், ஜலமத்தியான்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஜடாங்கிறத ஜலான்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஈழே இப்படிலாம் வருது இல்லையா, ஈடேன்னு போற்றுகிறேன், ஈழேனாலும் போற்றுகிறேன், டாவும் லாவும் மாற்றி போடலாம் சம்ஸ்கிருதத்தில் சில இடங்கள்ல. அப்போ இந்த இடத்துல ஜடமத்தியான்னு சொன்னால் ஜலமத்தியா, ஜலது குளிர்ச்சியான ஜாட்யம் ஜலமத்தியா. இந்த லோட்டஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா குளிர்ந்த ஜலத்துக்குள்ளே அப்படி இருக்குது. நியதம் மத்திய ஏக்க சரணம், அதையே சரணமாக கொண்டிருக்கு. தண்ணி இல்லாமல் தாமரை இருக்குமா, இருக்காது. அதனால குளிர்ந்த ஜலத்தில் வசிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த தாமரை. அதே ஜடத்தன்மையை நீக்கக்கூடியதாக இருக்கிறது தாமரை பாதங்கள். ஸோ இந்த ஜாட்யங்கிற வார்த்தையை வச்சு விளையாடுறாரு அவர். ரெண்டு இடத்துல ரெண்டு அர்த்தம். அடுத்து அதோஷ வியாசங்காக, அதாவது பாதத்துக்கு தோஷமே கிடையாது இல்லையா, சங்கம்னா பற்று. தோஷமே கிடையாத பாதங்கள், என்றைக்குமே தோஷமே இல்லாத பாதங்கள், சததமபி. அதே சமயத்தில் தோஷாப்தி மலினம், இந்த தாமரைக்கு தோஷங்கள் வந்துடும். என்ன தோஷம், குவிஞ்சு போயிடும்.
குவிஞ்சு போயிடும். எதனால? சந்திரன் வர வச்ச. பாதத்துக்கு இந்த சந்திரன் சூரியனில் வேறுபாடு கிடையாது. எப்போவுமே மலர்ச்சி, எப்போவுமே விரிஞ்சிருக்கும், எப்போவுமே அருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாதத்துக்கு அந்த இதே கிடையாது, எப்போதும் தோஷமற்ற தன்மை. அதே சமயத்தில் தாமரை ராத்திரி சாயந்தரமானா சந்திரன் வந்தபோது தோஷத்தை அடைஞ்சிடும். தோஷ ஆப்தி, அப்போ தோஷத்தை அடைந்து விடும். எப்போ சந்திரன் வரும்போது தாமரை மூடிடும். அதான் மலினம் ஆகிடும். மலினம்னு எனக்கு குற்றமாயிடும், அது அப்படியே மூடி போயிடும். பயோஜம் காமாட்சியாக, இப்படியாக பயோஜம் தண்ணீரில் பிறந்த தாமரையை பரிஹசதி பாதாப்ஜ யுகலி, பரிகாசம் பண்ணுறது. உன்னுடைய பாதங்கள் ரெண்டும் இந்த தாமரையை பரிகாசம் பண்ணுற மாதிரி இருக்கிறது, தாமரையை விட உயர்ந்ததாக இருக்கிறதுன்றார். चिरादृश्या हंसैः कथमपि तदा हंससुलभम् निरस्यन्ते जाड्यं नियतजडमध्य एकशरणम् अदोषव्यासङ्गा सततमपि दोषाप्तिमलिनं पयोजं कामाक्ष्याः परिहसति पादाब्जयुगली. ஒன்று போல सुराणाम् आनन्द प्रबलनतया मण्डनतया नगेन्दुज्योत्स्नाभिः विसृमरतमः खण्डनतया पयोजश्रीद्वेष व्रतरततया त्वच्चरणयोः विलासः कामाक्षी प्रकटयति नैषाकरदशाम्. லாஸ்ட் லைனில் பாருங்க, காமாட்சி நைஷாகர தசாம் பிரகடயத்தின்றார். நிஷாகரன், நிஷாகரன் சொன்னால் ராத்திரியை ஏற்படுத்துபவன் சந்திரன் அர்த்தம். நிஷாகரன சந்திரன். ஸோ சந்திரனை போல இருக்கு உன்னுடைய பாதம்னு சந்திரனோடு கம்பேர் பண்ணுறார் இங்கே பாதங்களை. சுராணாம் ஆனந்த பிரபலனத்தையா. ஸோ பிரபலனதா அப்படின்னே ஒரு பேர். பிரபலனதான்னு சொன்னான்னா வணங்கப்படக்கூடியவைன்னு அர்த்தத்தில் பாதங்கள்னு அர்த்தம். ஸோ பிரபலனதா, பிரபலனத்தையா அப்படின்னா வணங்கப்படுவதால், பாதங்களால் அப்படின்னு. சுராணாம் ஆனந்த பிரபலனத்தையா. ஸோ பாதங்கள் என்ன பண்ணுறது? தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மண்டனத்தையா, மண்டனம்னு அலங்காரம். ஸோ அவளுடைய தலையெல்லாம் காலை வச்சு தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அப்படியே அலங்காரமாக இருக்குது. அவளுடைய தலைகளுடைய முகுடங்களுக்கெல்லாம் அலங்காரமாக இருக்கிறது இந்த பாதங்கள். அதே மாதிரி நிலவும் தேவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. தேவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. நிலவை பார்த்தா எல்லாருக்குமே சந்தோஷம் இல்லையா? மண்டனத்தையா, அதுவும் அலங்காரமாக வானத்தில் உலாவின்னு இருக்கு. நகேந்து ஜோஸ்னாபிகி, எப்படி சந்திரனோடு சந்திர கிரணங்கள் ஒளி பொருந்திதாக இருக்கிறதோ அதுபோல் இந்த நகருச்சி, நகத்தோடு ஒளி, ஜோஸ்னா சந்திரிகைகள்னு சொல்லுவோம், சந்திரனுடைய கிரணங்கள். அந்த நகத்தோடைய ஒளியினால் விஸ்ருமர தமக்கண்டனத்தையா, விஸ்ருமரனை பரவக்கூடிய தன்னுடைய நக ஒளி அப்படி பரவ விடுறதுனால தமக்கண்டனமாக இருக்குது. கண்டனம்னு அது கட் பண்ணாருது, கட் பண்ணப்படுகிறது, இருட்டு நீக்கப்படுகிறது. தமக்கண்டனத்தையா. ஸோ அது இருட்டை நீக்கிறது. சந்திரன் என்ன பண்ணுறது? ராத்திரி வரும்போது இருளை நீக்கிறது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி பண்ணுறது. இந்த சந்திரனும் இருளை நீக்கிறது, தேவியோட பாதங்களும் தன்னுடைய நகருச்சியால் இருளை நீக்கிறது. பயோஜஸ்ரீ, பயோஜஸ்ரீனா பயோஜனாலே தாமரைன்னு அர்த்தம். தண்ணீர், பயான தண்ணீர், தண்ணீர் பால் ரெண்டுக்குமே பயான வார்த்தை. ஸோ இங்கே பயோஜன தண்ணீரில் பிறக்கிற தாமரை. ஸ்ரீ அதோடைய ஐஸ்வர்யம். துவேஷ விரத ரதத்தையா. ஸோ அதை தாமரையை துவேஷம் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? தாமரையோடு இதை கீழாக்கிறது. பாதங்கள் மேலே எப்போவுமே பாதம், போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், பாதங்கள் ஆல்வேஸ் மலர்ச்சியோடு இருக்கும், அதுக்கு சுருக்கமெல்லாம் கிடையாது தாமரை மாதிரி. அதனால பயோஜஸோட ஐஸ்வர்யத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கான் பாதங்கள். அதோட ஐஸ்வர்யம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி துவேஷ விரத ரதத்தையா, அந்த விரதத்தை விரதமாக கொண்டிருக்கு பாதங்கள், அதையே விரதமாக கொண்டிருக்கு. அதில் ஈடுபட்டு அந்த விரதத்தில் ரதன ஈடுபாடு, அந்த விரதத்தையே ஈடுபட்டு தொச்சரணையோகோ விலாசக, உன்னுடைய இந்த பாதங்களுடைய, ஏன்னா தாமரை எப்போ சந்திரன் வந்தாலும் சந்திரனை பார்த்தா தாமரை மூடிடும். ஸோ பயோஜஸ்ரீ துவேஷ விரத ரதத்தையா. அப்போ சந்திரனை பார்க்குறோச்சே தாமரை மூடுறது. ஸோ அதை தாமரை பாதமும் அதே தான். தாமரை பாதம் அந்த வேலையை பண்ணுறது. ஏன்னா சந்திரன் மாதிரி இருந்தால் கூட சந்திர ஒளியை விட இது காட்டுறதுங்கிற சொல்லலைங்க, ஆப்போசிட் மீனிங்கில் சொல்கிறாரு. அவளோட ரசனை தான் இதெல்லாம்.
ஏன்னா சந்திரனை விட மேலே இருக்குது, அதனால் தாமரை பாதங்கள் வந்து தாமரையை குவிக்க வைக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை அவர், சொல்லலை. ஆனால் சந்திரன் வந்து குவிக்கிறது, அதை விட ஜாஸ்தியான ஒளி தேவியோட பாதங்கள் தாமரையை கீழாக்கக்கூடிய சந்திரனை விட ஜாஸ்தின்னு சந்திரனை ஒரு சொட்டு வைக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ தொச்சரணையோகோ விலாசகா, இப்படிப்பட்ட உன்னுடைய பாதங்களுடைய சஞ்சாரம், விலாசம்னு சஞ்சாரம், இந்த விலாசமாகப்பட்டது நைஷாகரதசாம் பிரகடயதி. ஸோ சந்திரனை கீழாக்கிறவன் நைஷாகரன், சந்திரன் அவனை கீழாக்கிற மாதிரி இருக்கு உன்னுடைய பாதங்கள். சுராணாம் ஆனந்த பிரபலனதயா மண்டனதயா நகேந்துஜோத்ஸ்னாபிஹி விஸ்ருமரதம கண்டனதயா பயோஜஸ்ரீ த்வேஷ व्रतरततया त्वच्चरणयोः विलासकामाक्षी प्रकटयति नैषाकरदशाम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.